வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் குணம் துஷந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். புனித ரமலான் நோன்பு இன்று ஆரம்பமாகியது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்திகளுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கும் பணி நாளையுடன் பூர்த்தி. ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 10 6 குறைக்க எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியடைய காரணமாக அமையும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க தெரிவிப்பு. தமிழக முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. பிரான்சில் முடக்கப்பட்ட கடாபியின் சொத்துக்களை லிபிய போராட்டக்காரர்களுக்கு அளிப்பதாக பிரான்ஸ் நேற்று அறிவித்துள்ளது. சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும்.